கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நாம் நினைக்கின்ற காரியம், விசுவாசிக்கின்ற காரியம் ஏன் நடக்கவில்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்போம். ஒரு காரியத்தை விசுவாசித்து பல நாட்களாய் ஜெபித்திருப்போம், உபவாசித்திருப்போம். ஆனால் அந்த காரியம் நம்மிடத்தில் கிடைக்காமல் போயிருக்கலாம். காரணம் என்ன என்பதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவன் விசுவாசித்து மலையை பார்த்து இந்த இடத்திலிருந்து அந்த இடத்திற்கு போய் என்று சொல்ல அந்த மலையே அப்புறம் போகும், அதாவது நகரும் என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் அநேக நேரத்தில் யோசிக்கலாம், மலையே நகரும் என்று ஆண்டவர் சொன்னாரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனை சற்று கூட நகரவில்லையே, சற்று கூட மாறவில்லையே, சற்று கூட அப்புறம் போகவில்லையே, ஏன் ஆண்டவர் பொய் சொன்னாரா என்ற கேள்வி அநேக நேரத்தில் உங்களுக்குள் எழலாம். ஆனால் ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் தெளிவாய் சொல்லுகிறார், நீ சொன்னால் அது நடக்கும், விசுவாசித்தால் அது நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதையும் சொல்லுகிறார், சந்தேகப்படாமல். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் சந்தேகப்படவில்லையே, நான் விசுவாசித்துதான் இதை சொல்லுகிறேன், ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு முன்பாக நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன், இதுவரை எனக்கு அந்த அற்புதம் நடந்த பாடில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது ஏன் என்ற கேள்வி இருக்கும் என்றால், ஒரு காரியத்தை நாம் அநேக நேரத்தில் ஆராய்வதில்லை. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நாம் விசுவாசிக்கிறோம், விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம், சந்தேகம் படுவதில்லை என்பதை போல வெளியே நாம் நடிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக நேரத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு இதை செய்வார், அவர் எனக்கு இதை செய்து தான் ஆக வேண்டும், அவர் எனக்கு இதை செய்யாமல் யாருக்கு செய்வார் என்று விசுவாச வார்த்தைகளை பேசுகிறோம். ஆனால் இருதயத்திலும் அதே உறுதி இருக்கிறதா? அல்லது ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் செய்வாரா? எல்லாருக்கும் முன்பாகவும் நான் இப்படி சொல்லிவிட்டேனே, என் வாழ்க்கையில் அது நடந்தது போல இல்லையே, ஏன் ஆண்டவர் இன்னும் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வி, கவலை, சலசலப்பு இருக்கும் என்று சொன்னால், உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு ஓரத்தில் சந்தேகம் ஒட்டி கொண்டிருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த நாளில் வார்த்தையினால் நான் சந்தேகப்படவில்லை என்பது என்று சொல்லுவதை விட்டு இருதயத்தில் கூட சந்தேகப்படாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று கேளுங்கள். அப்பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அந்த இருதயத்தை தருவார். அப்படி உண்மையாய் நாம் நம்பும் போது, உண்மையாய் நாம் விசுவாசிக்கும் போது அந்த காரியம் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த காரியத்தை உண்மையாய் நாம் கேட்கிறோமோ அது எதுவாக இருந்தாலும் கர்த்தரே தருவார். கர்த்தர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் கூட நீங்கள் ஒரு காரியத்தை உண்மையாய் நேசித்து செய்வீர்கள் என்று சொன்னால், உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு வேலையை அடைய வேண்டும் என்று அதற்கு உண்மையாய் பாடுபடுகிறீர்கள், அதற்கான கல்வி தகுதிகளை வளர்த்து கொள்ளுகிறீர்கள், போதுமான திறமைகளை வளர்த்து கொள்ளுகிறீர்கள் என்றால், உண்மையாய் நீங்கள் அதை செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே உங்களுடைய விசுவாசத்திலும் அந்த உண்மை இருக்கட்டும். வார்த்தையினால் சந்தேகப்படவில்லை என்று சொல்வதை விட்டுவிட்டு இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருங்கள். நீங்கள் விசுவாசித்தது நிச்சயம் நடக்கும். அதற்கு தடை எதுவுமே வராது. இதை நீங்கள் பரிசோதித்து கூட பாருங்கள். ஆண்டவரே, இருதயத்தில் நான் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஜெபியுங்கள். இருதயத்தில் 100 மடங்கு விசுவாசம் வந்து விட்டதென்றால் நீங்கள் விசுவாசிக்கிற காரியங்கள் தானாகவே உங்கள் கைக்கு வந்துவிடும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.